சென்னையின் பழமையான பிராட்வே பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு மல்டி மாலுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்துள்ளது விளம்பர திமுக அரசு. இதற்காக அந்த பேருந்து நிலையம் மிக நெரிசல் மிகுந்த இடமாக பார்க்கப்படும் ராயபுரம் பகுதிக்கு மாற்றப்பட இருப்பதாக வெளியாகும் அறிவிப்பிற்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல கனவுகளுடன் சென்னையை நோக்கி பயணிக்கும் மக்களுக்கு முக்கிய பேருந்து நிலையமாக இருப்பது பிராட்வே பேருந்து நிலையம்தான். இப்பேருந்து நிலையம் சென்னையின் பழமையான மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்களில் ஒன்றாகும். சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் என்பதுடன் அதன் அருகிலேயே நீதிமன்றம், குறளகம், தலைமைச் செயலகம், ரயில் நிலையம் ஆகியவை இருப்பதால் தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இதனால் நகரின் அனைத்து பகுதிக்கும் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையின் இதயமாக செயல்பட்டு வந்த பிராட்வே பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு செய்வதாக கூறி சென்னை மாநகராட்சி சார்பில் 822 கோடி ரூபாய் செலவில் பிராட்வே பேருந்து நிலையம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டப்பட இருப்பதாக விளம்பர திமுக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தை 2025ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக ஏற்கனவே அதிக நெரிசல் மிகுந்து காணப்படும் ராயபுரம் பகுதிக்கு இடமாற்றம் செய்வதாக சென்னை மாநகராட்சி அறிவித்திருப்பது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டா நாங்களாம் எங்கேயும் பொழைக்க முடியாதுப்பா. நாங்கள் இதை வச்சு தான் பொழைச்சாகணும், பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் பொழைச்சாகணும். மெயினான இடமே ஒரு கடைக்கு போகிறதுக்கோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ எங்கே போகிறதுக்கு வரதுக்கும் இதுதான் இந்த மெயினான இடம். இதையே மாற்றிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ராயபுரம்லாம் அங்கே கூட்ட நெரிச்சல், அங்கே நாங்கள் போய் கடை போட்டலாம் அந்த மாதிரி விட மாட்டாங்க, எங்களை நிற்கவே விட மாட்டாங்க. சும்மா ஆள் போயே வெளியே வர முடியாது. பொங்கல் டைமு, தீபாவளி டைம்லாம் போயிட்டே வெளியே வர முடியாது. அது சுத்தமாக வசதியாக இருக்காண்ணா. ராயபுரத்தில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. ஏற்கனவே இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டாக தூக்கி போய் கோயம்பேட்டில் போட்டாங்க. எங்களுக்கு அதுவே போயிடுச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு, எங்களுக்கு பழுப்பு போயிடுச்சு. இதை வச்சு தான் நாங்கள் போயிடுச்சுன்னு கிடக்குறோம். இப்போ இதையும் தூக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ தான், பழுப்பு இல்லை. ஊருக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து பிராட்வே பேருந்து நிலையத்தை நம்பி 1000க்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு மல்டி மாலுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என சாலையோர வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எவ்வளோ கஷ்டமாகுது தெரியுமா? இந்த பஸ் ஸ்டாண்டு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் எங்கள் கதை. எல்லாம் பிச்சு தான் எடுக்கணும். நாங்கள் போய் இது இருக்கோதே நாங்கள் கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிக்கின்னு அது குத்துக்கின்னு கொண்டுக்கின்னு அப்படியே வயிற்றுக்கு போய்ப்புக்குது. இது எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் எங்கள் போய்ப்பு. எவ்வளோ கஷ்டமாகுதேப்பா, எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. இது எடுக்காத இருந்தால் நல்லா இருக்கும். புரியுதா? எடுக்காத பொது ஜனங்க வர போவோ எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். இதில் வீடுங்களாம் இருக்கிறாங்க, குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க. இது இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுதான் கேள்வி இப்போது. புரியுதா? இது எடுக்கிறேன்றாங்க. இது மக்களுங்களாம் போகிறது வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு வரணும், போகணும், ஒரு ஊர் நாட்டுக்கு போகணும் வரணும்னா எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இதை எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ பேர் இங்கெல்லாம் படுத்துக்கிறாங்க, கொள்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க எல்லாமே வசதி இல்லாதவங்களாம் இங்கே படுத்துக்கிறாங்க. எல்லாம் அடக்கலமாக இருக்குது. இதை எடுத்துட்டாங்கன்னா மக்களுங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் தற்போது ராயபுரம் பகுதிக்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டால் பல்வேறு சிரமங்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் என பயணிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டீங்க, இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டும் மாற்றினா எப்படிங்க சொல்லுங்கள்? ஒரு பஸ் ஸ்டாண்டாக மாற்றிருந்தா அப்புறம் நாங்கள் எப்படி தான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாற்றினாங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இப்போ இதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றினா எப்படி சொல்லுங்கள்? இதில் என்ன ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு? எங்களுக்கு இதெல்லாம் ஒரே பஸ்ஸில் இறங்கணும் பழகிடுது. நாங்கள் வயசானவங்க பழகிட்டோம். ஆனால் எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒன்றும் மாற்றினா இப்போ கேளம்பாக்கம் போகிறோம்ல, அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச இடம். ரொம்ப வருஷமாக நாங்கள் 25 வருஷமாக இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறுறோம் கொள்கிறோம். அதனால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான். இதை சீர் பண்ணால் நல்லாயிருக்கும்.
கடந்த 40 ஆண்டுகளாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் கடைகள் அமைத்து வாழ்வாதாரத்தை நகர்த்தி வருவதாகவும், பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டப்படுவதாக அறிவிப்பு வெளியானது முதலே தங்களது வருமானம் பெருமளவில் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர் வியாபாரிகள். பல ஆண்டுகளாக கடை வைத்திருப்பவர்களுக்கு புதிதாக கட்டப்படும் பேருந்து நிலையத்தில் கடை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் வியாபாரிகள். இங்கே தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்போ பிளாட்பாரத்தில் போட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிறது. 10 அடுக்கு கட்டடம் கட்ட போகிறேன்றாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டு போக 10 அடுக்கு கட்டடம் கட்ட போகிறாங்க. ஆனால் பேப்பரில் பார்த்தோம் ஆம்புலன்ஸ் நம்ம கடைங்கள்லாம் கட்ட போகிறாங்க, எல்லாம் செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்க என்னன்னா எங்களுக்கு இது வரைக்கும் கோரிக்கை கடை தர்றேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தரேன்னு எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லலை. எங்களுக்கு ஆசை என்னன்னா 70 வருஷமாக இருந்துட்டோம், எங்களுக்கு இங்கேயே ஒதுக்கி கொடுத்தோ இல்லை கட்டி கொடுத்தோ விட்டாங்கன்னா நல்லது. எங்களுக்கு வாழ்வாதாரம் சுத்தமாக எதுவுமே இருக்காது. இப்போ பஸ்ஸே இங்கேருந்து போச்சுனால இங்கே மொத்த டோட்டலே இங்கே வியாபாரம் இருக்காது. பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் வியாபாரம். இதில் நாங்கள் போய் வெளியே போய் கடை போட்டோம்னா வியாபாரம் சுத்தமாக இருக்காது. அதுலேருந்து நாங்கள் வாங்கல் கொடுக்கறது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ஃபைனான்ஸ்காரன் கேட்குறோம்னா ஐயோ பஸ் ஸ்டாண்டு போகுது எப்படி உனக்கு கொடுக்குறது அப்படின்னு. இன்றைக்கு அன்னாடு 100 200 சம்பாரித்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு போச்சுன்னா இது கிடைக்கிறது கூட கஷ்டமாக. நகரின் வளர்ச்சிக்காக பேருந்து நிலையங்கள் மறு வடிவமைப்பு செய்வது முக்கியம் என்றாலும், பல ஆண்டுகளாக பேருந்து நிலையத்தை நம்பி வாழ்வாதாரத்தை இயக்கி வரும் வியாபாரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கமலுடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.